திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேயும் வக்ரகதியில தான் இருக்க போகிறார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 20ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார். சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் தேதி. இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. 4 கிரக கூட்டு சேர்க்கைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நம்ம இந்த பதிவுல பாத்துக்கலாம். மீன ராசிக்குள்ள கார்த்திகை மாத பலனை பத்தி பார்க்கலாம். ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கார். ராசிக்குள்ள சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் ஆக போகிறார் 12ஆம் தேதிக்கு மேல. பெரிய தலைவலி அப்படிங்கிறது விலக போகுது. ஓரளவுக்கு லாபங்கள், வருமானங்கள் இதெல்லாம் வரப்போகுது. ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா 19ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நன்மைகளை கொடுக்கும். குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் தான். குரு பார்வை அப்படிங்கிறது 19ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு போயிருது. மறுபடியும் வக்கரத்துலதான் குரு இருக்க போறார். அப்ப ராசி அதிபதி 10ஆம் அதிபதி வக்கரம். அதற்கப்புறம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது நல்லது. அதற்கப்புறம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயினுடைய அழைப்புல கவனமா இருக்கணும். வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த ஒரு மாற்றங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போ 9 கூட 9ஆம் வீட்டுல இருக்கார். அடுத்தது 10க்கு வரப்போகிறார். பொருளாதாரம், வருமானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெருக போகுது. குடும்ப தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ண போறீங்க. தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். 3 8 சுக்கிரனும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்லயும் அதற்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப 8 8 இருந்தால் திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணப்புழக்கங்கள். ஆனா கூட பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது 10ஆம் தேதிக்கு மேல அவர் 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டங்கள் கொஞ்சம் விலகும். தேவையில்லாத பழி பாவங்கள் விலகும். உங்களுக்கு இருந்து வந்த மனக்கோளாறுகள், மனப்பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சிகள் கைகூடி வரும். தடைபட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான். அவரும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். இப்ப 4 கூட 9ஆம் வீட்டுக்கு வரும்போது தாய் தந்தையினுடைய ஆசைகள், அனுகிரகங்கள் கிடைக்கும். அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது. ஒரு ரிலீஃபே வர மாட்டேங்குது. அதனால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாசம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும். அடுத்தது 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பார்த்துட்டீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப நோய் விலகிறது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த நபர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, கூட வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் விலகிறது. வம்பு விளக்குகள் எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறது. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாசம். அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 7 கூடையவரை 9ல இருக்கும்போது நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது. உங்களுக்கு பிடித்த வரன். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். எல்லாமே மீன ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமா நடக்கும். 4 கிரகங்களும் 9ஆம் வீட்டுல இருக்காரு. சுப கிரகங்களும் இருக்கு, பாவ கிரகங்களும் இருக்கு. இப்போ நான் முழுமையா உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இப்படி இருந்தா அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். சனி ராசிக்குள்ள இருந்து வக்கர நிவர்த்தி ஆகுறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வக்கரமான ஜாதகர்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் யோகம். அதற்கு மேல 12ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா வக்கரம் இல்லாத ஜாதகர்களுக்கு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 4 கிரகங்களும் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். குருவினுடைய ஆசிகள், அம்மா அப்பாவினுடைய ஆசிகள், பணம், பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. உங்க பேச்சுக்குண்டான மரியாதை இதெல்லாம் உண்டு. ஜென்மசனி காலகட்டங்கள்ல ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகும். எல்லாமே தடையாகும் தொட்டதெல்லாம். அதனால நீங்க உங்களுடைய தெய்வங்களை வணங்கி கொண்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் நிச்சயமா உண்டு. மீனராசி கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா வக்கரமா இரட்டிப்பு தன்மை. மீண்டும் மீண்டும் செய்யறது அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப எதாக இருந்தாலும் ஒரு 2 தடவை 3 தடவை நீங்க செஞ்சீங்கன்னாக்கா அந்த விஷயம் நடக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும். அதனால ஒரு டைம் நான் செஞ்சேன் அது எனக்கு நடக்கல கிடைக்கல அப்படின்லாம் விடக்கூடாது. ஒரு முறைக்கு பல முறை அதை நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு கை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே உங்க ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சா நான் சொல்வதை விட இனிமேல் நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு.
நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம். மிதுன ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 5ஆம் வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். நம்ம பொதுவா மாத பலன்கள் எடுக்கும்பொழுது எல்லாமே அதிர்ஷ்டம், பணம் கொட்டும் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது. இந்த மாசம் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது வருமா வராதா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் குலதெய்வ ஸ்தானத்துல இருக்கும்பொழுது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நினைத்தபடியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவரே 4ஆம் அதிபதியும் 5ல் இருக்கும் பொழுது மனசு தெளிவா இருக்கும், சிந்தனைகள் சிறப்பா இருக்கும். எதை யோசிச்சு பண்ணீங்கனாலும் தெளிவா பண்ணுவீங்க. அதே போல சந்தோஷங்கள் அதிகமா இருக்கும். உடம்புல இருந்து வந்த துன்பங்கள் விலகும், உடல்ல இருந்து வந்த நோய்கள் விலகும். அதே போல 4 கூட 5 இருந்து தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தாய்க்கு செஞ்சுட்டு வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே விலகும், கொஞ்சம் குறையும். வீடு சம்பந்தப்பட்டதோ, சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதோ, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் விலகும். அல்லது புதுசா ஏதாவது வாங்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருக்கார். 3 கூடையவர் 6ஆம் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி செய்யணும். ஏன்னா 3ஆம் இடங்கள் பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. அதனால ஒரு 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கொஞ்சம் கூட பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நம்பாமல் இருப்பது நல்லது. அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, சில மன கஷ்டங்களோ ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இருப்பினும் உங்க முயற்சி ஒரு முறைக்கு பல முறை பண்ணினீங்கன்னா தான் நடக்கும், எடுத்த உடனே நடக்காது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானாதிபதி. அவர் 6ன்னு சொல்லக்கூடிய இடத்துல மறைகிறார். அதனால இப்ப வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, அதாவது கடன் அடைக்கணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாமே நடக்கும். 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டிலேயே 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 5 கூடையவர் 5ல் இருக்கிறது மிகப்பெரிய யோகம், தெய்வ கடாட்சம், பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், பெண்கள்னால உதவிகள் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வந்துடுவார். உங்களுடைய சுய தேவைகள், குடும்ப தேவைகள், குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாம் 10ஆம் தேதிக்குள்ளேயே பினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவர் 6ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது முழுக்க 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 எப்படி இருப்பாருங்க, 5 கூடையவர் 6க்கு வரும்பொழுது கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கவனமா இருக்கணும். குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரும், குடும்பத்துல சின்ன சின்ன ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம், பேச்சால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத காட்டுது. அடுத்தது செவ்வாய். அவர் 6 மற்றும் 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே இருக்காரு. 6க்கு செவ்வாய். செவ்வாய் யாருன்னா அவங்க ஜாதகத்துக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டிலே இருக்கிறார். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம், எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம். கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இருப்பினும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. தேடி வரும் கடன் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுக்கும். முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பது இந்த மாதம் நல்லது. வயிறு சார்ந்த உபாதைகள், குடல் சார்ந்த உபாதைகள், அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல நெஞ்சு எரியிறது, எரிச்சல் ஆகிறது, தொண்டையில புண்ணாகிறது, இது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த மாசம். லாபங்களும் ஓரளவுக்கு நன்மைகளையே கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா அடுத்தது 21ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 11ஆம் அதிபதி 7ல வரும்போது எப்படியும் கொஞ்சம் லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா ஒரு ராசிக்குரிய வக்ரம் ஆயிட்டார். தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். புதுசா தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பண்றது, தசாபுத்திகள், ஜாதகம் இதெல்லாம் பார்த்து செய்வது என்பது ரொம்ப சிறப்பு. சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வக்ரகதியில் இருக்காரு. அப்போ சனி யார் உங்களுக்கு முழுக்க முழுக்க 8 மற்றும் 9ஆம் அதிபதி. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது, கண்டங்கள் விலக போகுது. தேவையில்லாம மன உளைச்சல்கள், அவமானங்கள் இதெல்லாம் இப்ப இருந்திருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி வக்ரமான ஜாதகமாக இருந்தால் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகம். அப்படி வக்ரம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் 12ஆம் தேதிக்கு மேல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் கூட்டுச் சேர்க்கை ஏற்படுது. ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடங்கிறது எதிரிகள், வழக்கு, கடன், நோய், வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இப்ப கொடுக்குது. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.